23 செப்டம்பர் 1996 பரீட்சைக்கு லேட்டாக வந்த அருணை தடுத்து நிறுத்தினார் ஹெட்மாஸ்டர். எங்கடா ஓடுற, ஏன்டா லேட்டு அப்படின்னு ஹெட்மாஸ்டர் கேட்க ஓன்னு அழுதுகிட்டே பேச ஆரம்பித்தான் அருண். சார் மோசம் போயிட்டோம் சார், சிலுக் ஸ்மிதா இறந்து போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, சிலுக்கா அப்படின்னு அதிர்ச்சியான ஹெட்மாஸ்டர் கொஞ்சம் கூட நேரம் தாமதிக்காம அருணையும் கூப்பிட்டுட்டு தான் ரூமுக்கு ஓடினார். இந்த விஷயம் தெரிஞ்சால் ஒரு பய பரீட்சை ஒழுங்காக எழுத மாட்டான், பரீட்சை முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூம்லேயே அருணை உட்கார வச்சார். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அருண், சார் கொஞ்சம் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல திரும்பி பார்த்த ஹெட்மாஸ்டருக்கு அதிர்ச்சி. ஸ்கூலுக்கு பக்கத்திலே கம்பம் நட்டு ஸ்பீக்கரை வச்சுட்டு இருந்தது ஒரு கும்பல். சுதாரிச்ச ஹெட்மாஸ்டர் உடனே இன்டர்காமில் பேச ஆரம்பித்தார். எக்ஸாம் இன்விஜிலேட்டர்ஸ்க்கு ஒரு அறிவிப்பு, உடனே எக்ஸாம் ஹாலோட கதவையும் ஜன்னல்களையும் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம் கதவையும் ஜன்னலையும் மூடினார். மயான அமைதியாக இருந்த அவர் ரூமுக்குள்ள திடீர்னு சில்க் ஸ்மிதாவோட பாட்டு சத்தம் கேட்டார். அப்போ அருண், என் வாய மூடலாம் சார், ஆனால் சூரிய வெளிச்சத்தை கையால் மூட முடியுமா அப்படின்னு தெனாவெட்டா கேட்டான்.